ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கியா சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இலக்கியா கௌதம், அதாவது அஞ்சலி நடிக்கிறா அப்படிங்கிற விஷயத்த இலக்கியா கௌதம் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக கார்த்திக் பிரியா தான் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது அஞ்சலி செம ட்ராமாவாக பண்ணுறா. ஏன்னா நம்ம ரொம்ப அடாவடியாக நடந்துக்கிட்டோம்னா எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. அதனால நம்ம ரூட்டில் அதாவது போகாமல், அதாவது ரொம்ப பணிஞ்சு பாசமாக பேசினா தான் கௌதம் இலக்கியா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதில் தான் எப்படியாச்சும் கார்த்திக் வாழ்க்கையில் பூந்து அதுக்கப்புறம் நம்மளோட பிளானை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு நல்லாவே அஞ்சலி இதில் புரிஞ்சுக்கிட்டு தான் இலக்கியா கௌதம் கிட்ட நல்லா நடித்து நாடகமாடி இப்போ அதாவது இலக்கியா கௌதமை நம்ப வைக்க பார்க்குறா. இருந்தாலும் இலக்கியா கௌதம் இதில் அஞ்சலியை நம்பிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட நடவடிக்கையை அடுத்து ஃபாலோ பண்ணுறதா இலக்கியா கௌதம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கார்த்திக் வாழ்க்கையில் பிரியா வந்தனால இப்போ கார்த்திக் உண்மையாகவே அதாவது பிரியாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் பிரியா மனசில் அதாவது கார்த்திகை பிடிச்சது இருக்குது. இருந்தாலும் இலக்கியா கௌதம் அதாவது பிரியாவுக்கு வேலை வாங்கி கொடுத்து செட்டில் ஆகிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சலி நல்லா ட்ராமா பண்ணி நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை கார்த்திக் சும்மா விட மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பிரியாவை இப்போ உண்மையாகவே லவ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி அஞ்சலி மறுபடியும் தெரிஞ்சிட்டா, நீ கண்டிப்பாக அஞ்சலியை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கார்த்திக் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். இலக்கியா கௌதம்கிட்ட சண்டை போடுவார். அதே மாதிரி நான் பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு கண்டிப்பாக கார்த்திக் முடிவு பண்ணுவார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வாழ்க்கையில் மறுபடியும் அஞ்சலி வந்தால் கண்டிப்பாக மறுபடியும் இலக்கியா கௌதம் தேவையில்லாமல் அவங்களுக்கும் பிரச்சனை, கார்த்திக்கும் பிரச்சனை. கண்டிப்பாக யாரையும் வாழ விட மாட்டான். இப்போ இந்த பிளானை கண்டிப்பாக இலக்கியா கௌதம் புரிஞ்சுக்கணும். அஞ்சலி நடித்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. இப்போ கூடவே பைரவியும் சேர்ந்துக்கிட்டு அதாவது அஞ்சலியோடு சேர்ந்து அஞ்சலிக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் கண்டிப்பாக நான் பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், கண்டிப்பாக அஞ்சலி மறுபடியும் அவள் நல்லா நடித்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா, இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இதில் கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கௌதம் இலக்கியா சப்போர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா சூப்பராகவே இருக்கும். மறுபடியும் அஞ்சலி கார்த்திக் வாழ்க்கையில் வந்தால் மிகப்பெரிய பிரச்சனை கண்டிப்பாக வரும். இதில் அடுத்தடுத்து அஞ்சலி நடித்து நாடகம் ஆடி எப்படியாச்சும் கார்த்திக் வாழ்க்கையில் புகுந்துடலான்னு நினப்பா. ஆனால் கண்டிப்பாக அஞ்சலி நினைக்கிற விஷயங்கள் நடக்காமல் இதில் இலக்கியா கௌதம் அஞ்சலியை வாட்ச் பண்ணி வசமாக பிடிக்கணும். இது மாதிரி கான்செப்ட் கொண்டு போனாங்கன்னா சூப்பராகவே இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.